இந்த வீடியோவில் கீ செயினில் நேம் எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஐட்டம் வந்து ஒயிட்னரு, லைட்டரு, அப்புறம் ஒரு ஷேப்பு, கீ செயின் ஷேப்பு, அப்புறம் ஃப்ளக்ஸ் கியூக்கு. இந்த ஷேப் வந்து ஹார்ட்டின் ஷேப் எடுத்துருக்கோம். அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒயிட்னர் வச்சு ஃபஸ்ட்டு எழுதிடணும். நமக்கு தேவையான பேர் எழுதிடணும். மெலிசான நீடில் உள்ள ஒயிட்னர் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பட்டையாக வந்துடும். அதில் நமக்கு தேவையான பேர் எழுதிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் கியூக்கை போட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ எதுக்குன்னா அப்போ தான் அந்த நேம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக போடுறது. இப்போ நான் இது மேலே ஃப்ளக்ஸ் கியூக் போட்டிருக்கேன். அதை அப்படியே நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். பாருங்கள், மேலே லிக்விட் மாதிரி இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நீங்கள் அது லைட்டர் வச்சு சும்மா ஹீட் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். உடனேவும் ட்ரை ஆகிடும். இது நீங்கள் எப்படி அந்த பக்கமும் போட்டுக்கலாம், 2 பக்கமும் போட்டுக்கலாம், என்ன ஷேப்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஆனால் அந்த நீடில் வந்து ஒயிட்னரோட நீடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி வச்சு வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் அப்படியே காய விட்டுட்டு, அது சரியாக காயலை, ஒரு இடத்துல சில இடத்துல காயாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டர் காமிச்சு ஹீட் பண்ணி காய வச்சுட்டா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃபுட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையிலேயே எடுக்க முடியாத ஒன்றாவது நல்லா கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், கிளிட்டரிங்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.